ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 22வது சங்கீதம் 4-5 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற வரிசையில் நம்முடைய முற்பிதாக்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்ததினால் அந்த நம்பிக்கை அவர்களை வாழ வைத்தது. அந்த நம்பிக்கை அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தது போல, அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இருந்தது போல உங்களுக்கும் இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் நம்புகிறது அவரால் வரும் என்று சொல்லி சங்கீதம் 62:5 தாவீது சொல்லுகிறான். நான் நம்புகிறது அவராலே வரும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கலாம், உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருக்கலாம், உங்களுடைய வியாதி எதுவாக இருக்கலாம், எந்த பெரிய போராட்டங்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய இழப்புகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு. எந்த விதத்திலும் விளைச்சல்கள் வருவதற்கு, ஆசீர்வாதங்கள் வருவதற்கு வழியே வாய்ப்புகளே இல்லை. ஆனால் அவனுடைய நம்பிக்கையை ஆண்டவராகிய தேவன் பார்த்து அந்த நம்பிக்கையின்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல, நீங்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை உங்களுடைய முன்பாக பிரச்சனைகள், தேவைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் நம்புவீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவினால என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், இயேசுவால எனக்கு இந்த ரட்சிப்பு வரும், இயேசுவால இந்த வியாதி சுகமாகும், இயேசுவால என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாகவே அவரை நோக்கி ஜெபிப்பீர்களே. ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். எங்களுடைய பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுவாய் மாறட்டும். அவருடைய தேவைகள், பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவதற்கு உம்மால் கூடும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இயேசுவே எனக்கு எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட முடியும் என்று சொல்லி 100% யாரெல்லாம் உங்களை நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஆசீர்வாதமும் நன்மையும் வந்து சேரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.